ஏதோ காரணத்தால் தேர்தல் ஆணையம் ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய பிரதேசம் வச்சுப்போம், சில காரணங்களுக்காக நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்று கருதினால் அதை பத்தி ஒரு ஜனாதிபதிக்கு அவங்க லெட்டர் எழுதணும். ஜனாதிபதி முடிவு செய்வார். இங்க ஒரு மிஷின் வைக்க போறீங்க, இங்க ஒரு மிஷின் வைக்க போறீங்க, எம்பிக்கு ஒரு ஓட்டு போட போறான், எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு போட போறான். அது எப்படி நடத்த முடியாத சூழல்ங்கிற வார்த்தை எதுக்கு கொண்டாந்து திணிக்கிறீங்க? காஷ்மீர் சட்டமன்றத்தில் இப்படிதான் அநியாயம் பண்ணாங்க பிஜேபி. நாடாளுமன்ற தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தல் நடத்துகிற சூழல் இல்லை. எவ்வளவு பெரிய யோக்கியமற்ற செயல் அது தெரியுமா? இப்ப அதே மாதிரி சில்மிஷத்தை இங்கேயும் சேர்க்கிறாங்க. நீ இப்ப வேணான்னு சொல்லு, ஜனாதிபதி லெட்டர் போய். ஜனாதிபதி யாரு? உங்க ரப்பர் ஸ்டாம்ப் தான். யார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதோ அவருடைய தயவோடு தான் ஜனாதிபதி பதவியில தொடர முடியும். நீங்க சொல்றதா அவங்க செய்ய போறாங்க. அது என்ன ஜனாதிபதி அறிவிப்பார்னா பெரியவர கடவுள் அவங்க இல்லையே. ஒரு பிரச்சனையில ஒரு கட்சி மெஜாரிட்டி ஆயிடுது, தேர்தல் நடந்து ஆட்சி தொடங்குது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 6 மாசத்துல கவுந்துருது ஆட்சி. அப்ப திருப்பி 6 மாசத்துல தேர்தல் நடக்கும். அந்த ஆட்சிக்கான கால ஆயுள் இருக்குல்ல, 4.5 வருஷம் தாங்கிறாங்க. ஏன்னா மக்களவை எப்போது கவிழ்கிறதோ எப்ப முடியுதோ அதே தான் உங்களுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது ஏதோ ஒரு உரிமையை பறிக்கிறதா இல்லையா? மக்கள் ஆதரவும் மக்களை வசீகரிக்கிற ஆற்றல் உடைய ஒரு தலைவர் ஒரு தேசிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் பேசுற போது இங்க இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகள் அடிபடும். ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில என்ன தவறு பண்ணார்னு சீமான் உறக்க குரல் கொடுத்தா கூட அது மீயாவுன்னு தான் கேட்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் முடிஞ்சு அதனுடைய வெற்றி எல்லாம் அறிவிச்ச பிறகு திரும்பவும் 2029 ஒரே நாடு ஒரே அரசியல் மீண்டும் வரும்னு சொல்றாங்க. அது 29 தான் வருமானு எனக்கு தெரியல. அதுல பல கேள்விகள் இருக்கு. இப்ப நேற்று கொண்டாந்துருக்கிற அந்த திருத்தத்தை பார்த்தோன்னா 129வது அரசியல் சட்ட திருத்தம், இது 82 ஒரு சரத்தை சேர்க்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2 பாயிண்ட் அதில் சொல்றாங்க. நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்தல் நடக்கிற போது தேர்தல் நடந்து முடிந்து அந்த முதல் கூட்டம் தொடங்குது இல்லையா, மக்களவையினுடைய முதல் கூட்ட நாள், அதுதான் அந்த பதவிக்காலம் தொடங்குகிற நாள் அப்படின்னு சொல்றாங்க. திருத்தத்தில் அப்படி ஜனாதிபதி அதை அறிவிப்பார். இந்த தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் இந்த நாடாளுமன்ற மக்களவை பதவியில் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நாள்லேயே ஒரே நாளில் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது அந்த தேதி தான் சட்டமன்றங்களுக்கான ஆயுள் காலம் தொடங்குகிற நாள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நடந்துருது, ஒரு தடவை நடத்திடுறீங்க. அதுல இன்னும் சில திருத்தங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. என்னன்னா, இப்ப 29 தேர்தல் எல்லா மாநிலங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடக்க போகுது. அப்ப 26 ஒரு ஆட்சி முடியுது இல்லை, இங்க ஒரு ஆட்சி முடியுது இல்லை 26. அப்ப இந்த 26 29 இந்த 26 ஒரு தேர்தல் நடக்க போகுது, சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது. அப்ப அந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம் 29 வரைக்கும் 3 வருஷம் தான். அதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும். ஏன்னா ராஜினாமா பண்ணுவேன்னு எழுதி வாங்க முடியாது. சட்டப்படி அதை நீக்கிற மாதிரி முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். அதெல்லாம் இனிமேல் தான் அதை செய்வாங்க. சரி, இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி ஒருவேளை எல்லா பக்கமும் நடந்து முடிஞ்சிருச்சு, ஏதோ காரணம், இங்கதான் ஷெல்மிஷா இருக்கு, அந்த பில் எடுத்து படிச்சு பாருங்க. ஏதோ காரணத்தால் தேர்தல் ஆணையம் ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய பிரதேசம் வச்சுப்போம், மத்திய பிரதேசத்தில் சில காரணங்களுக்காக நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்று கருதினால் அதை பத்தி ஒரு ஜனாதிபதிக்கு அவங்க லெட்டர் எழுதணும். ஜனாதிபதி முடிவு செய்வார். அந்த மத்திய பிரதேச சட்டமன்றத்திற்கு எப்போது நடத்துவது தேர்தல் என்பதை ஜனாதிபதி முடிவு செய்வார். நான் கேட்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போதே மத்திய பிரதேச சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்த முடியலை என்ன தேர்தல் கமிஷன் எப்படி முடிவுக்கு வரும்? இங்கே ஒரு மிஷின் வைக்க போறீங்க, இங்கே ஒரு மிஷின் வைக்க போறீங்க, எம்பிக்கு ஒரு ஓட்டு போட போறான், எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு போட போறான். அது எப்படி நடத்த முடியாத சூழல்ங்கிற வார்த்தை எதுக்கு கொண்டாந்து திணிக்கிறீங்க? ஒரே நாளாக தேர்தல் நடக்குது, அதே பூத்து, அதே போலீஸ் பாதுகாப்பு, அதே மக்கள், எப்படி அது மட்டும் மாறும்? காஷ்மீர் சட்டமன்றத்தில் இப்படிதான் அநியாயம் பண்ணாங்க பிஜேபி. நாடாளுமன்ற தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தல் நடத்துகிற சூழல் இல்லை. எவ்வளவு பெரிய யோக்கியமற்ற செயல் அது தெரியுமா? இப்ப அதே மாதிரி சில்மிஷத்தை இங்கேயும் சேர்க்கிறாங்க. தேர்தல் ஆணையம் யாரு? எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறதோ அவருடைய கைப்பாவையா மாறிட்டாங்க. குறிப்பா கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபியினுடைய கைப்பாவையே டோட்டலாவே மாறி போயிட்டாங்க. அப்போ நீ இப்படி நினைச்சுக்கோ, எங்களுக்கு தோதா இல்ல, ராஜஸ்தான்ல இப்ப தேர்தல் நடந்தா சரி வராது, நீ இப்ப வேணான்னு சொல்லு, ஜனாதிபதி லெட்டர் போய். ஜனாதிபதி யாரு? உங்க ரப்பர் ஸ்டாம்ப் தான். யார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதோ அவருடைய தயவோடு தான் ஜனாதிபதி பதவியில தொடர முடியும். நீங்க சொல்றதா அவங்க செய்ய போறாங்க. அது என்ன ஜனாதிபதி அறிவிப்பார்னா பெரியவர கடவுள் அவங்க இல்லையே. அவங்களுக்கு எங்க சுயமா அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க? நம்ம நாட்டில் துரதிருஷ்டவசமா அப்படி ஒரு அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் பை பேப்பர் தானே, பிராக்டிக்கலா அவருக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி ஒரு சரத்தை கொண்டாந்து திணிக்கிறாங்க. இதுதான் ஏன்னு புரிய மாட்டேது. சரி,
ஒரே நேரத்தில் தமிழ்நாடுனே உதாரணம், எதுக்கு மத்திய பிரதேச ஆளுகள் போய் நம்ம கோவத்தை கிளப்பிட்டு இருக்கணும்? தமிழ்நாட்டுக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்குது. மக்களவையில் ஒரு பிரச்சனையில் ஒரு கட்சி மெஜாரிட்டி ஆகிடுது, தேர்தல் நடந்து ஆட்சி தொடங்குது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 6 மாசத்துல கவிழ்ந்துருது ஆட்சி. அப்போ திருப்பி 6 மாசத்துல தேர்தல் நடக்கும். அந்த ஆட்சிக்கான கால ஆயுள் இருக்குல்ல, 4.5 வருஷம் தாங்கிறாங்க. ஏன்னா மக்களவை எப்போது கவிழ்கிறதோ எப்போ முடியுதோ அதே தான் உங்களுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு உரிமையை பறிக்கிறதா இல்லையா? இவ்வளவு செலவு பண்ணி ஒரு தேர்தலை நடத்துறீங்களே, பொது தேர்தலை 6 மாசம் கழிச்சு, அது 4.5 வருஷத்துக்கு தான் எதுக்காக சுருக்குறீங்க? கேள்வி வரும்ல. 6 மாசம் கழிச்சு ஆட்சி கவிழ்ந்தாலும் சரி, இல்ல 3 வருஷம் 3.5 வருஷம் கழிச்சு கழிச்சு வந்தாலும் மீதம் இருக்கிற 1.5 வருஷத்துக்கு தான் இந்த தேர்தல். உங்க அடுத்து நடக்கிற அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்றாங்க, அந்த இடைத்தேர்தல் மீதம் இருக்கிற காலத்துக்கு தான். மக்களவையினுடைய முழு ஆயுள் காலம் முடியல, 5 ஆண்டுகள் முடிவடைகிற நாள் இருக்குல்ல, அந்த நாள் வரைக்கும் தான் சொல்றாங்க. அப்ப இது எந்த வகையில நியாயம்? இது அந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது ஆகாதா? இது ஒரு பார்வை. இன்னொன்னு, சரி எல்லாமே ஏத்துக்கிட்டோம். இப்போ இருக்கிற சினாரியப்படி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வர்றார், எடப்பாடி வர்றார், சீமான், விஜய் எல்லாம் வர்றாங்க, மோடியும் பிரச்சாரத்துக்கு வருவார். ஏன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு வாக்கு கேட்டு வருவார், அண்ணாமலை முதலமைச்சராக்க இங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசவும் வருவார். இப்போ அவர் வந்து பேசி நேரு காலத்தில் ஆரம்பிப்பார், நேரு பண்ண துரோகம் என்ன தெரியுமான்பார், உள்ளூர் பிரச்சனைகள் அடிபட்டு போயிடும். மோடி மாதிரியான மக்கள் ஆதரவும் மக்களை வசீகரிக்கிற ஆற்றலும் உடைய ஒரு தலைவர் வந்து ஒரு தேசிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் பேசுற போது இங்க இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகள் அடிபடும். ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில என்ன தவறு பண்ணார்னு சீமான் உறக்க குரல் கொடுத்தா கூட அது மீயாவுன்னு தான் கேட்கும். இது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? உள்ளூர் பிரச்சனைகளை மக்கள் கவனம் செவிமடுத்து கேட்க முடியாத சூழல் ஏற்படும். இது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும், ஒரு சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும், மாநிலங்களுடைய தனித்தன்மை பாதிக்கும். பன்முகத்தன்மை கொண்ட நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்புகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, அதெல்லாம் அடிபடும். மோடி வந்து நான் வேணுமா ராகுல் வேணுமான்னு கேட்பார், பிரச்சாரம் அங்கேதான் எடுபடும். இங்க உள்ளூர் பிரச்சனை எடுபடாது. எடப்பாடி ஏன் வரணும் முதலமைச்சரா, சீமான் ஏன் வரக்கூடாது, விஜய்க்கு அந்த தகுதி இல்லையா, இப்படிங்கிற கேள்விகள் அடிபட்டு போயிடும். நான் நல்லாட்சி கொடுத்துருக்கேன் 5 வருஷம், ஏன் எனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஸ்டாலின் கேட்கறதே லோ வால்யூம்ல தான் கேட்கும். அப்போ தமிழ்நாட்டு பிரச்சனைகளே காணாம போயிடுது. எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடியுங்கிற அந்த இதை பத்தி இவங்க சிந்திக்கவே இல்லை. ஒரே ஒரு நல்ல பாயிண்ட், ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் காசு மிச்சமாகும், நேர விரயமாகும், அதை குறைக்கலாம். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றாங்கல்ல, அதனுடைய ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அப்போ எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டியும் நிறுத்தி போய் ஸ்டால் ஆயிடுது, அப்படியே போய். அது நிஜமாவே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லதான். அந்த விஷயத்தை தடுக்கிறதும் பணம் மிச்சமாகுங்கிறத தவிர மீது எதுவுமே நல்ல ஷரத்துக்கள் இல்லை, நல்ல விஷயமும் இல்லை. இது ஏகாதிபத்தியத்தை கொண்டு வர்றது ஸ்டாலின் மட்டுமல்ல, பல பேரும் சொல்றாங்க இது அதிபர் ஆட்சி முறை, ஒற்றை தலைவரின் கீழ் ஒட்டுமொத்த நாட்டையும் கொண்டு வர்ற முறை தான் இது. இப்போ மோடி வந்தானா அவரோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். நான் திருப்பி அதுக்கு தான் போய், மோடி கெட்டவர் அந்த ஆங்கிள் சொல்லலை. நாளைக்கு ராகுல் காந்தி பிரியங்காவே வராங்கன்னு வச்சுப்போம், பிரியங்கா இந்திராவினுடைய மறு உருவம் வந்துட்டாங்கன்னு எல்லாம் பிரியங்கா மேல பார்வை இருக்குமே தவிர, திருநெல்வேலியிலையும் நாகப்பட்டினத்திலையும் திமுக அரசு என்ன செஞ்சிச்சு, என்ன செய்ய தவறிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தமுள்ள பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமே மறைஞ்சு போயிடும். புரியுது, நேஷனல் வைடா ஆமா. சரி, எப்பயாவது ஒரு தடவை இங்க நடந்திருக்கு, பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைக்கும் சேர்ந்து தேர்தல் நடந்திருக்கு, எப்பயாவது ஒரு தடவை நடக்கிறது வேற, இப்படிதான் இனி காலங்காலத்துக்கு நடக்கும்னு சொல்றதுடைய ஆபத்து வேற. இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டவசமா மெஜாரிட்டி இப்போ அவங்களுக்கு இல்லை, அதனால இது நிறைவேறுவது கடினம்னு நான் பார்க்குறேன். வேற சில்மிஷம் பண்ணி இதை நிறைவேற்றினாங்கன்னா அந்த ஜனநாயகத்தினுடைய அழிவும் பிஜேபியினுடைய அழிவும் அன்னையிலிருந்து தான் தொடங்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது சில்மிஷம் செய்து இதை நிறைவேற்றினால் நான் சொல்றேன். புரியுது இல்ல, அதிர்ஷ்டவசமா மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்படி பார்த்தாலுமே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுமே இன்னும் கூட்டணியில இல்ல, 3/2 இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டுமானால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் 3/2 ஆதரவு இருக்கணும். அது 2 அவையிலுமே அவங்களுக்கு இல்லை. அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, சோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, அதனாலதான் அதைத்தான் சொன்னேன், ஒருவேளைன்னு நம்ம போட்டு என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அதுதான் நான் சில்மிஷம்னு ஒரு கேட்டகரியில கொண்டு வந்தேன். அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சியும் அங்கேதான் தொடங்கும். நான் திருப்பி சொல்றேன், பிஜேபியினுடைய ஆணவமும் அங்கே அம்பலப்பட்டு அவர்கள் வீழ்ச்சியும் அன்னைக்கு தான் தொடங்கும்.
ஏன்னா எப்பவுமே அமைச்சரவை கூட்டம் மத்தியில முடிஞ்ச பிறகு செய்தியாளர் சந்திப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமான வெளியீடு ஒன்று வரும். பட் இந்த முறை இந்த அமைச்சரவை கூட்டம் மத்தியில முடிஞ்ச உடனே எந்த ஒரு அறிவிப்புகளும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் சொல்லல, பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்னு. ஆனா அந்த பில்லோட அந்த இது வெளியில வந்துடுச்சு. இதுதான் நாங்க தாக்கல் பண்ண போறோங்கிறது ஒரு 8 பக்க அறிக்கை மாதிரி அந்த பில்லோட ஒரு சாராம்சம் வந்துடுச்சு. அதனால அதை சொல்லலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை படிச்சுட்டு தானே இப்ப நான் பேசுறேன். 8 பக்கத்துக்கு வந்திருக்கு. என்ன திருத்த போறோம், அதுக்கு என்ன பேர், ஜனாதிபதி என்ன செய்வார், எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யும், அந்த டென்யூர் எப்போ முடியுதெல்லாம் நானா சொல்லலையே. அந்த 8 பக்க திருத்த அறிக்கையில தான் இருக்கு. அந்த இதுதான் தாக்கல் பண்ண போறாங்க நாளைக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லதே நடக்கட்டும்னு வேண்டிக்குவோம். நமக்கு கடவுளோட வேற ஆள் இல்லை. யாரையும் நம்பிராதீங்க. நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.